தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டாரான ரஜினிகாந்த் அவருடைய பிறந்த நாளான இன்று ரஜினிக்கு தெரிந்த உலகம் முழுவதும் உள்ள ரசிகர்கள் அவருடைய 75வது பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. 50 years of non-stop entertainment. Proud to be a fan and follower Thalaiva. Happy birthday Thalaiva. Happy birthday. Love you so much. அயர்லாந்து வாழ் ரஜினி ரசிகர் மன்ற நண்பர்கள் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். Wish you very happy birthday Thalaiva. தலைவர் நல்லா இருக்கிறதுக்காக என்னோட ஆயுள் காலத்திலிருந்து அவருக்கு கொடுத்துறேன். அது எத்தனை வருஷம் வேணாலும் எடுத்துக்கலாம். யானை இல்லை குதிரை அப்படின்னு டக்குன்னு எடுத்துட்டீங்க. அண்ட் யூ ப்ரூவ்ட் இட். ஒவ்வொரு வாழ்த்தும் ஒரு மலர் போன்றது. அதனை தொகுத்து ஒரு பூங்கொத்தாக வழங்குகிறது குமுதம் குழுமம். வணக்கம் ரஞ்சித். நீங்க செஞ்ச என்னுடைய அந்த அருமையான பொம்மையை பார்த்த என்ன கைக்கலை. நீங்க ரொம்ப ரொம்ப மிக பெரிய திறமைசாலி. நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும். நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நிச்சயமா நான் உங்களை ஒரு நாள் சந்திக்கிறேன். நல்லா இருக்கேன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் தலைவர் உறவுகளே, நண்பர்களே. நம்ம இன்னைக்கு எல்லாருமே திருப்பரங்குன்றம் வந்திருக்கோம். திருப்பரங்குன்றத்துல கோல்டன் சரவணன் அவர்கள் இல்ல புதுமனை புகு விழாவுக்கு வந்திருக்கோம். ரஜினி பவானம்னு சொல்லி அவர் இல்லத்தை இன்னைக்கு திறப்பு விழா பண்றாங்க. அதுக்காக தமிழ்நாட்டில் இருக்க நிறைய சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் ரசிகர்கள் இங்க திருப்பரங்குன்றத்தை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. எல்லாரையும் நம்ம சந்திக்க போறோம். வாங்க ரஜினி பவானம் எப்படி இருக்குன்னு நம்ம போய் பார்ப்போம். அண்ணன் வந்து எங்கன்னே கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்து அண்ணன் வந்திருக்காங்க. தேனி ரமேஷ் அண்ணன் வந்திருக்காங்க. செல்வகுமார், அப்புறம் நம்ம காளி அண்ணன், நிறைய ரசிகர்கள் வந்திருக்காங்க. கோயம்புத்தூர்ல இருந்து அண்ணன் வந்திருக்காங்க. எல்லாரையுமே வந்து நம்ம பார்க்க போறோம். கேரளால இருந்து ஒரு டீம் வந்து தலைவருடைய ஆல்பம் சாங் வேற ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் எப்படி வரப்போகுது நம்ம ரஜினி சோமு யூடியூப் சேனல்லையும் ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் பார்க்க போறீங்க. வணக்கம் தலைவர் உறவுகளே, நண்பர்களே. நம்ம மதுரையில திருப்பரங்குன்றத்துல கோல்டன் சரவணன் அவர்கள் ரஜினி பவானம்னு சொல்லி தலைவர் பேர்ல புதுமனை புகுவிழா நடத்தி இருக்கிறாரு. தலைவருடைய சிலையெல்லாம் வச்சு அமர்க்கலப்படுத்தி இருக்கிறாரு. முதல்ல சரவணன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அதாவது தலைவர் அரசியலுக்கு வர்றது வராது அவர் விருப்பம். அவரு வந்திருந்தா தமிழ்நாட்டுக்கு ஆயிருக்கும் பெரிய திருப்பம். அப்படி வரலனாலும் அவர் கூட நாங்க எப்பயுமே இருப்போம் அப்படிங்கிறதுக்கு அடையாளக்கா இந்த விஷயம். அதாவது நாங்க எப்பயுமே என்ன சொல்லுவோம்னா, விண்ணையும் மண்ணையும் விழிகளால் வீழ்த்தி கலை உலகையை கண்களால் கலக்கி காண்பவரை கட்டி இழுக்கும் காந்த பார்வை கொண்ட கருப்பு ராஜகுமாரன், கலை உலக பிரம்மா, ஏழுலக எழுச்சி கலைஞன் என்று மக்களால் போற்றப்படும் மனித கடவுள் ரஜினி பவானம்னு நீங்க வைக்க காரணம் வந்து தலைவர் மேல இருக்க அன்பு. அதை விட இன்னொரு காரணம் சொல்லுங்க, அதை சொல்லுங்க. அதாவது 35 ஆண்டுக்கு முன்பு வந்து நாங்க வாடகை வீட்டை குடியிருந்தோம். வாடகை வீட்டை குடியிருக்க காலகட்டத்துல வந்து திரைப்படம் வரும்போது ஒவ்வொரு முறையும் வந்து புல் பேச்சு விளம்பரம் வரும். நாளிதழ்ல வந்து புல் பேச்சு விளம்பரம் வரும். அந்த பேச்சு விளம்பரத்தை வந்து
நாங்க வீட்டு சவத்துல ஒட்டுவோம். ஒட்டும் போது வீட்டு வாடகைக்கு வாங்க வந்த வீட்டு ஓனர் வந்து மாசம் மாசம் வரும்போது அதை கிழிச்சு விட்டுருவாரு. அப்ப வந்து தலைவருக்கு வருஷத்துக்கு 10 படம் வரைக்கும் கூட வரும், 6 படம் வரும், 10 படம் வரும். பூச்சை போட்டு வேலை நடந்துகிட்டு இருக்கோம். இப்படி வரிசையா மாசத்துல ஒரு புது படம் வரும். அப்படி வரும் காலகட்டத்துல வந்து நம்ம அந்த படத்தை வந்து எடுத்து வெட்டுவோம். அது வீட்டு வாடகை வாங்க வர்ற ஹவுஸ் ஓனர் வந்து கிழிச்சு விட்டுருவாரு. அப்ப அப்பா என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து சொந்தமா வீடு கட்டி நீ சிலைய வச்சு கூட கும்பிடு, உன்னை யாரும் கேட்க மாட்டாங்கன்னு. அது 35 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப நிறைவேறி. இது வந்து இதுக்கு காரணம் தலைவர் தான் சொல்ல முடியும். ஏன்னா அவரு ஒவ்வொரு படத்துலயும் பாத்தீங்கன்னா நல்ல விஷயத்த, எங்க அப்பா படிக்காத படத்துக்கு போகும்போது அதான் சொன்னாரு, உங்க தலைவர் நல்ல விஷயத்த மட்டும் கையில எடுத்துக்கப்பா, நீ நல்லா வந்துருவேன்னாரு. நீங்க நல்லா இருக்கும். Hi, I am Dr. Nikhil from Virudhunagar. 50 years of non-stop entertainment. Proud to be a fan and follower Thalaiva. Happy 75th birthday. Keep inspiring us forever. ஃபர்ஸ்ட் வந்து தலைவருக்கு ஹாப்பி பர்த்டே தலைவா. ஹாப்பி பர்த்டே. many happy returns of the day. நம்ம வயசுல தலைவரை விஷ் பண்றதுக்கு தலைவர் இங்கே இருக்காரு, இங்கே நின்னு பேசலாமே. எஸ், தலைவர் வந்து தலைவர் இங்க இருக்காரு. அப்ப எனக்கு கேட்க வேண்டிய ஒரே கேள்விதான், நம்ம 2 பேரும் சந்திச்சுக்கோம் தலைவரை, அந்த தருணம் எப்படி இருந்தது? தலைவரை மீட் பண்ண தருணம் ஒன்று சொல்லுங்களேன். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் பாரின்ல இருந்து 2008 அப்போ வந்து ரஜினி மக்கள் மன்றம் அதுல வந்து தலைவர் வந்து என்ன வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்சீஸ் செக்ரட்டரியா வந்து அப்பாயிண்ட் பண்ணாரு. I was the first overseas secretary. Yes, Was appointed by தலைவர். That's right, yes. And then after that I came to India. இந்தியால வந்து 2018ல வந்து நம்ம ஃப்ரெண்ட் ரமேஷ் மாயவர்தான் அவர் வந்து கொண்டு போய் அவர் கூட போய் நானும் நீங்களும் உஸ்மான் வந்து மீட் பண்ணி அவர் த்ரூ வந்து நம்ம வந்து கூப்பிட்டு நம்ம மீட் பண்ணோம். அது வந்து தலைவரை ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஐ வாஸ் ரியலி ஷாக்ட். அந்த ஒரு தருணம் இருக்குல்ல, எவ்ரிபடி சேஸ், அது தலைவருக்கு ஒரு ஓரா இருக்கு, பாசிட்டிவ் எனர்ஜி டிரான்ஸ்மிஷன், அது உங்களுக்கு ஃபீல் ஆச்சு இல்லையா? டெஃபினட்டா நான் அது எப்படி இருந்தது அந்த தருணம் சொல்லுங்களேன். அந்த தருணம் வந்து உள்ள போன தலைவர் வந்து we were waiting at the hall. you remember? Correct. வந்து திடீர்னு அவர் வந்து ஃபாஸ்டா அவருடைய அதே ஸ்டைல்ல ஃபாஸ்டா வந்துட்டு கம் அந்த ஃபாஸ்டா சொன்னாரு. நம்ம வந்து சொன்ன பின்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் ஐ மீட்டிங் இன் மை லைஃப். வந்து அப்படியே வந்து ஓகே ஒரு பிகாஸ் he was traveling to US somewhere, so he was very busy. அப்போ வந்து கேட்டாரு, பேரை கேட்டாரு, என்ன பண்றீங்களா, அந்த ஒரு 5 minutes எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டாரு. ஆனா அதுல ஒண்ணு எனக்கு மென்ஷன் பண்ணும், நான் எப்ப உங்களை பாத்துறது யூ ஸ்டாண்ட் லைக் திஸ், ஆனா தலைவரோட போட்டோல மட்டும் நீங்க இப்படி நிக்கிறீங்க. அதுக்கு ரீசன் இருக்கு. அது என்னன்னா தலைவர் வந்து என்ன போட்டோ எடுக்கும்போது இப்படி தோல்ல கை வச்சாரு. ஒண்ணு தோல்ல கை வச்சுனா ஐ ஃபெல்ட் சம்திங் வைப்ரேஷன். ஒரு வைப்ரேஷன், ஒரு aura. அதோட வந்து நான் அப்படியே புரிஞ்சுட்டேன். you can see the photo also, you know, I always stand like this. அதாவது இப்ப ஆயிடுச்சு because அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, அந்த ஃபீல், அந்த aura. And I also in fact எனக்கும் அது ஃபீல் ஆச்சு. அப்படியே டச் பண்ணோனே something, ஒரு ஷாக் மாதிரி. இது நான் மட்டும் சொல்ல. I've seen in many interviews many people saying the same thing. இது ஏன்னா அவர் வந்து மெடிடேட் பண்ணி அவ்வளவு நான் லைஃப்ல வந்து சுதீர், நான் லைஃப்ல மீட் பண்ணதுல ஒரு லெஜெண்ட், ஒரு குருனா தலைவர். சினிமா ஆக்டர்ன்ற அதை விட சின்னதுல வந்து சினிமா ஆக்டர் ரொம்ப ஃபேனா இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் அவருடைய லைஃப் ஸ்டைல், அவருடைய அந்த பொலைட்னஸ், அதையே பின்பற்றான ரொம்ப ஆசைப்படுறேன். You always have that accent, right? எப்படி வந்து அது மேபி நான் சின்ன வயசுல இருந்து ஆல்வேஸ் தங்கமணி தியேட்டர் இருக்கும்போது கீழே உட்காந்து பார்த்து மேபி அந்த இது வந்திருக்கலாம். ஏன்னா இப்ப நமக்கு அப்பாவுடைய ஸ்டைல் வருது, மாமாவுடைய ஸ்டைல் வருது, அது மாதிரி தலைவர் ஸ்டைல் வந்து தலைவர் இஸ் தலைவர் ஃபார் எவ்ரிபடி. Definitely. We wish தலைவர், we don't have அந்த அளவுக்கு ஏஜ் இல்ல எங்களுக்கு விஷ் பண்றது, அவரை வாழ்த்துறதுக்கு. பட் ஸ்டில் we want to see you like this தலைவா, always happy birthday. And December also I met. Yeah, even I met. I went with the family. அவ்வளவு உட்கார்ந்து எல்லாத்தையும் விசாரிச்சு, லட்சுமி கிட்ட பொண்ணு கிட்ட என்ன பண்றீங்க, எப்படி பண்றீங்க, கூழூரை பத்தி விசாரிச்சாரு. So I explained சந்தமலை. When he met you, என்ன பத்தி கேட்டார் இல்லையா? After about 3 years he asked about you. Do you பின்ன சுதீர வந்து நம்ம தம்பி எப்படி இருக்காரு 2008 மீட் பண்ணோம். Then he asked about Riyaz Khan sir. Then he asked about, do you know Ramesh Varma? I said we are very close. அவரை பத்தியும் என்கிட்ட கேட்டாரு. அந்த மாதிரி then he asked, discover a few films, then business, then எப்படி லைஃப் எல்லாம் இருக்குன்னு சொல்லி God bless பண்ணி இந்த ருத்ராட்சமால அதான் போட்டு கொடுத்தாரு. ஸோ அதுல ஒரு நல்ல ஒரு ஃபீல் தான் அது. இப்போ வந்து சான்ஸ் கிடைக்குமோன்னு காத்துட்டு இருக்கோம் நம்ம. பட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். யூ கேனாட் அகாமடேட் எவ்ரிபடி. எல்லாரும் வந்து கஷ்டம், எல்லாரும் அவரும் வந்து பார்க்கணும் டைம் இல்லையே. தென் நாளைக்கு வந்து நீங்க முன்னாடி கேட்டீங்கன்னா, நான் நாளைக்கு வந்து தலைவர் பேர்ல வந்து
we are giving Annadaanam for the yeah, people yeah. at the temple, Munishwaran temple. Oh, very on nice. Thalaivar's temple. Bhagavan Rajinikanth ரசிகர் மன்றமும் கூலூர் ரஜினிகாந்த் ரசிகர் மன்ற சார்பாக நம்ம வந்து அன்னதானம் ஒரு இல்லையா? அன்னதானம் அது கொடுக்கறது plan பண்ணிருக்கோம். ஆமா. கொடுக்குற தானத்திலே பெஸ்ட் அன்னதானம். Best is தலைவர் பேர்ல அதான் பெஸ்டா பண்ண முடியும். Definitely. And let's pray God to get one more chance to meet him. Thank you. Anyhow, once again, happy birthday, Thalaiva. Happy birthday. Love you so much. Love you so much. See you always like this, Thalaiva. Thank you. Thank you. Thank you. Thank you. Hello, Navishnu Nagaraj from Kerala, Palakkad. Also founder of All Kerala Superstar Regional Fans Association Network, which we are known for doing lots of charity related works in the name of Talaivar Rajinikanth sir. So everyone knows this is one of the important day for us. Yearly to celebration festival மாதிரி நாங்கள் எல்லாம் செலிப்ரேட் பண்ணுறோம். டிசம்பர் 12 தலைவரோட 75th birthday. So we are all doing lots of activities here. கேரளாவில் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணுறோம். எல்லா தலைவர் பர்த்டேக்கும் அது ஒரு இனிஷியேட்டிவ்ஸ் லைக் சேரிட்டி ரிலேட்டட் இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணியிருக்கோம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஹோம், ரினோவேஷன் ஆஃப் ஹோம்ஸ், எசென்ஷியல் கிட்ஸ் கொடுக்குற மாதிரி ரெகுலராக பண்ணுறோம். இஸ் ஒன் ஆஃப் அவர் இன்ஸ்பிரேஷன். இப்போ எனக்கு என் பர்சனல் லைஃப், என் கெரியர் ஆகட்டும், என்னோட நிறைய விஷயங்களில் நான் ஒரு காட் மாதிரி பார்க்குற ஒரு மனிதர். அவ்வளோ பிடிக்கும். ரொம்ப 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 பிடிக்கும் தலைவரை. அவரோட பர்த்டேக்கு குமுதம் மூலமாக எனக்கு ஒரு விஷ் கொடுக்க வாய்ப்பு கொடுத்த எல்லாத்துக்கும் நன்றி. தலைவா, we love you, we worship you, you are like our inspiration and power. இப்போ நான் எங்கள் கெரியர்லேயும் சரி, பர்சனல் லைஃப்லையும் நாங்கள் நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கோம். நீங்களும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி நினச்சி நாங்கள் அந்த விஷயங்கள் பண்ணும்போது அது ரொம்ப பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. எனக்கு வேர்ட்ஸ்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்னு. சடனாக இப்போ குமுதம் கூப்பிட்டு விஷ் பண்ண சொல்லும்போது we just say we love you, you know us well. அப்போ wish you very 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 happy birthday Talaiva. Long live, love you, keep inspiring us, always there for you as you are one of the follower. Thank you Kumudam for giving this opportunity again, and gonna celebrate the Talaivar day. அனைவருக்கும் வணக்கம். நான் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ரஜினி செஞ்சி பேசுகிறேங்க. நான் தலைவரோட தீவிரமான ரசிகன். 88-89 ராஜராஜா மாப்பிள்ளை கொடி பறக்குது அப்போலேருந்து. அதுக்கப்புறம் ஒரு நடிப்பு பார்த்து தீவிரமான ரசிகனான இன்று பித்தனாகவே இருக்கிறேன். தலைவரோட பித்தனா. அவர் என்றென்றும் நல்லா இருக்கணும், அதை இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். தலைவருக்கு என்ன ப்ரைஸ் கொடுக்குறதுன்னா, என்னோட ஆயுள் காலத்தை அவருக்கு நான் வந்து செலுத்துகிறேன். அது சித்திரகுப்தன் பிரம்மாவும் என்னோட ஆயுள் காலத்தை எடுத்து தலைவருக்கு, சிவாஜி ராவ் என்கின்ற ரஜினிகாந்துக்கு அந்த ஆயுள் காலத்தை கொடுக்கலாம். தலைவா, ஹாப்பி பர்த்டே டு யூ. நான் மட்டும் இல்லை, என்னோட மனைவி, என்னோட பிள்ளைகள் எல்லாருமே தலைவரோட தீவிரமான ரசிகர்கள் தான். அதுக்கு இது சாட்சி. குமுதம் பத்திரிகை நிறுவனத்திற்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து, வருகின்ற டிசம்பர் 12 அன்பு தலைவர் எங்களை எல்லாம் சிறப்பாக வழிநடத்தும் எங்கள் ஆசான் சூப்பர் ஸ்டார் அவருடைய பிறந்தநாள் சிறப்பாக மிக எளிமையாக ஏழைகளுக்கு உதவிகள் செய்து அந்த நன்னாளில் ஒரு சிறப்பான சேவையாற்றுவோம். அதில்
மிகப்பெரிய மகிழ்ச்சி கொள்வோம். காரணம், அன்பு தலைவர் அவர்கள் மன்றத்தில் கடந்த 30 ஆண்டுகளாக பயணிக்கிறோம். அவரிடம் கற்றுக்கொண்ட நிறைய நல்ல விஷயங்கள் இன்று எங்களை வழிநடத்தி செல்கின்றது. என்ன தவம் செய்தோமோ தலைவா உங்களின் ரசிகராக பிறப்பதற்கு. நீங்கள் வாழும் காலத்தில் நாங்கள் வாழ்வதில் பெருமிதம் கொள்கிறோம். நீங்கள் மிகப்பெரிய ஞானி, மகான். அந்த மகானை வாழ்த்துவதற்கு எனக்கும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திய குமுதம் பத்திரிகைக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தலைவர் அவர்கள் 100 ஆண்டு நோய் நொடி இல்லாமல் இதே பேருடன் புகழுடன் வாழ இறைவனை வேண்டுகிறேன். நன்றி. வணக்கம் தலைவா. ரஜினிகாந்த், ரஜினி, சூப்பர் ஸ்டார், தலைவர், பல விதமான வார்த்தைகளை போட்டு நாங்கள் கொண்டாடினாலும் ரஜினிங்கிறது வந்து ஒரு எமோஷன், ஒரு கொண்டாட்டம் எங்களுக்கெல்லாம். வெறும் சினிமா நடிகரை மட்டும் உங்களை நாங்கள் பார்க்கல, அந்த ஸ்டேஜெல்லாம் நாங்கள் கடந்து வந்தாச்சு. வாழ்க்கையில் வந்து ஒரு லீட் பை எக்ஸாம்பிள் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமாக தான் நான் அவங்கள பார்க்குறேன். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட் எவர் யூ பீன் டூயிங் ஃபார் அஸ். அண்ட் உங்கள் வேலை நீங்கள் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் அதை பார்த்து கற்றுக்கிட்டது பல விஷயங்கள். வெற்றி எப்படி அடையணும், அந்த வெற்றியை தக்க வச்சுக்கிறதுக்கு எப்படி உழைக்கணும் அப்படிங்கிறதுக்கெலாம் வந்து நீங்கள் ஒரு பெரிய எக்ஸாம்பிள், ஒரு முன்னுதாரணம். அதே மாதிரி ஒரு ஃபாதர்லி ஃபிகராக தான் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா நான்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். எப்படி இருக்காங்க ஒரு அப்பா, வீட்டில் வந்து ஒரு அப்பா எப்படி இருப்பார், லைக் அவரை பார்த்து நம்ம வாழ்க்கையை வச்சுக்கணும் அந்த மாதிரி அப்படின்ட்டுன்னு. யானை இல்லை குதிரை அப்படின்னு டக்குன்னு எழுந்துப்பீங்க. அண்ட் யூ ப்ரூவ்ட் இட். ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு வர பிரச்சனைகள்லாம் வந்து ஒரு கிரேட் இன்ஸ்பிரேஷன். அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணுற விதம் எங்களுக்கெல்லாம் வந்து ஹேட்ஸ் ஆஃப். இது வந்து ஒரு பர்த்டே விஷயம் உங்களுக்காக சொல்ல வரல. டிசம்பர் 12 உங்களோட விஷஸ், உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் என்ன மாதிரி பல ரசிகர்களுக்கு வேணும். தேங்க்ஸ் அலாட். ராம் சுவாமிநாதன் ஃப்ரம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஷாகுல் கபி. நான் அயர்லாண்டிலிருந்து பேசுகிறேன். தலைவா, உங்களுக்கு என்னுடைய மற்றும் அயர்லாந்து வாழ் ரஜினி ரசிகர் மன்ற நண்பர்கள் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் சந்தோஷமாக மன நிம்மதியோட நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழணும்னு நாங்கள் எல்லாரும் இறைவனை வேண்டிக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய என்னுடைய நண்பர் அப்புறம் குமுதம் வார இதழுக்கு வந்து இந்த நேரத்தில் நாங்கள் எல்லாரும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். நாங்கள் வந்து ஒரு ரஜினி ஃபேன்ஸ் ஃபேமிலி. அப்பா வந்து எங்களை கோயில் கூட கூட்டு போனதில்ல. ஆனால் ஃபர்ஸ்ட் டே ஷோ கரெக்டாக கூட்டிகிட்டு போயிடுவார். கரெக்டாக கூட்டு போயிடுவார். ஒரு தடவை பார்க்க மாட்டோம், பல தடவை பார்ப்போம். சென்னைக்கு போவோம், கோயம்புத்தூர் போவோம், எல்லா ஸ்க்ரீன்லையும் என்ஜாய் பண்ணுவோம். அண்ட் இதோட பெரிய ஒரு ரஜினி ஃபேன் எங்களுக்கு இருக்காங்க, எங்கள் அம்மா. நான் வந்து என் பேர் வந்து டாக்டர் ரத்னவேல், விருதுநகர்லேருந்து பேசுகிறேன். நான் வந்து ரஜினியோட தீவிர ரசிகர் ஆரம்பத்தில் இருந்து, அபூர்வங்கள்லேருந்து. அவரோட இப்போ படையப்பா ரிலீஸ் வந்து பார்க்க முடியாமல் எனக்கு ஒரு கண் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. ஆனால் அந்த வைப்பை ஃபீல் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக தியேட்டருக்கு போவேன், போய் பார்த்து ரசித்து அதுக்கப்புறம் உண்மையிலேயே அதில் சந்தோஷமாக இருப்பேன். ரஜினி சொன்ன மாதிரி அவர் அடுத்த பிறவிலையும் ரஜினியாக பிறக்கணும், நடிகராக பிறக்கணும், 100 வயசு பல்லாண்டு வாழ்ந்து ஆரோக்கியமாக வாழணுங்கிறதுக்கு வாழ்த்துறேன். நன்றி.